தல அஜித் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ ஹாய் गाइस ஐயோ தொண்டை கட்டிச்சு ஏன் கட்டிச்சு அப்படின்னா படம் பார்த்து அவ்வளோ கத்திருக்கோம் என்ன படம் வச்சு குட் பேட் அக்லி ஃபேன் பாய்ஸ் சம்பவம் அது சம்பவம் எந்த ரிவ்யூவும் பார்க்காதீங்க சீரியஸா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் படம் பார்த்துட்டு நாங்க பேச மட்டும் கேளுங்க இந்த ரிவ்யூ கேளுங்க அது தொண்டை கட்டிச்சா பாருங்க கத்தி கத்தி ஃப்ரம் பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கத்திட்டே இருந்தோம் நாங்க மட்டும் கத்தலங்க தேட்டரே கத்துது இந்த வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த வீடியோ எல்லா கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு போடுறோம் மறக்காம பாருங்க சம்பவம்னா சம்பவம் தரமான சம்பவம் 10 கிலோ கறி வேணும் பாய் இருங்க பாய் படத்தோட கதை என்ன சொல்லுவோம் பையனுக்காக அப்பா ஒரு அப்பா பையன் பாண்டி ஆமா அப்பா பையன் பாண்டி தான் கதையே வேற ஒண்ணுமே இல்ல டைரக்டர் மூவின்னு சொன்ன இந்த படத்தை சோ ஸ்வீட் அஜித் வந்து இப்படி அழகா இவ்வளவு என்டர்டெயின்மெண்டா மாசா காமிக்கிறது கண்டிப்பா பெரிய தில் வேணும் அது கரெக்டா பண்ணிருக்காரு அவரு எப்படி அந்த மார்க் கண்டெனில வந்து ப்ரூவ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது படத்துல குட் பேட் அக்லிலையும் டைரக்டர் ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்புறம் பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே வந்து ஃபுல் மாஸ் சீன்ஸ் ஃபன்னு காமெடி ஆக்ஷன்னு வேற லெவலில் திருக்கி விட்டுருக்காங்க ஃபுல் மசாலா அதாவது சொல்லுவாங்க ஒரு பிரியாணியில் வந்து பிரியாணி மாதிரி படம் ஆக்சுவலாக சொன்னா கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கு வேற லெவலில் இருக்கு இப்போ லஞ்சில் பிரியாணி பசிக்குதா பசி இன்னொரு டிக்கெட் இருக்கு போலாமான்னு பார்த்தேன் கண்டிப்பா எத்தனை தடவை படம் பார்க்க ஏன்னா அவ்வளோ ஃபன்னா இருக்கு படம் அதாவது ரீமிக்ஸ் சாங்ஸ் முக்கியமா வந்து நிறைய ரீமிக்ஸ் சாங்ஸ் போட்டு அந்த சிங்கிக்கு ஏற்ற மாதிரி படத்தோட பெரிய பிளஸ் நான் சொல்லணும்னா எடிட்டிங் எடிட்டர் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு சாங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கட் பண்ணியிருக்காரு ஆக்ஷனும் சரி மூவியும் சரி சத்தியமாக சொல்கிறேன் நான் நல்லா பேசுவேன் எனக்கு கத்திக்கிறது தொண்டை கட்டிச்சு ஐயோ என்ன எப்படி பேசுகிறேன் பாருங்க நான் ஏகே வராரு வழி விடுறேன் கமர்ஷியலாக படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் பேச போகிறோம் அஜித் ரசிகர்கள் போன படத்துக்கு எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக விடாமுயற்சி இந்த மாதிரி இருக்கும் எதிர்பார்த்தாங்க பட் அது இல்லை பட் இந்த படம் 100% இல்லை 101% அவனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த படம் ஃபேமிலி படம் கண்டிப்பா அது உண்மை ஒரு ஃபேமிலிக்கான படம் தான் இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன் நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன் படத்தோட டைரக்டர் வந்து கேஜிஎஃப்ல பெரிய ஃபேனா இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் அந்த டைலாக் சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது ஐயோ சத்தியம் வாய்ஸ் என்ன மாறுதுங்க எனக்கு ஐயோ பொண்ணு 9 வயசு வருது அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன் நான் ரீமிக்ஸ்லாம் பண்ணல மூச்செல்லாம் பேசுறேன் எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது நாங்கள் வெளியில வந்து பார்த்தோம் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க பொண்ணுங்கள்ல இருந்து பசங்கள்ல இருந்து குட்டி பசங்க பெரிய ஆளுங்க எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க தியேட்டர்ல வந்து எல்லாருமே விசிறிச்சிட்டு ஒரு சீனுக்கும் கத்துறாங்க ஒரு அஜித் நடந்து வந்தா கத்துறாங்க கேட்ட ஓபன் பண்ணா கத்துறாங்க திரும்பினா கத்துறானுங்க கிளாஸுக்கெல்லாம் கத்துறானுங்க அந்த மாதிரி அஜித் ரசிகர்கள் எதிர்பார்க்கிற எல்லா அம்சமும் இந்த படத்துல இருக்கு இப்போ யாராவது கேட்பாங்கல்ல இந்த படத்துல என்ன பிடிச்ச சீன்ஸ்னு எல்லா சீனும் பிடிக்கும் கரெக்டா கண்டிப்பா இந்த படத்துல எல்லா சீனும் பிடிக்கும் அதாவது யாராவது உங்கள்கிட்ட வந்து பிடிச்ச சீன் சொன்னீங்கன்னா அப்படி சொல்லாதீங்க ஐ எம் வெயிட்டிங் அதாவது ஐ எம் வெயிட்டிங் ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாரு அதெல்லாம் பேசியிருப்பாரு அதெல்லாம் வேற லெவல் அந்த சீன் எனக்கு அதெல்லாம் விட மணி ஹீஸ்ட் அது இன்டர்வல் முடிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் சீன் ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பில்டப் கொடுப்பாரு அவர் வந்து இன்டர்நேஷனல் டானா இருக்கான்னு காமிக்கிறதுக்கு வருவாரு நம்ம கொரியன் டான் வருவாரு நிறைய நிறைய இருக்கு சஸ்பென்ஸ் இருக்கு நான் சொல்ல மாட்டேன் தம் எனக்கா விட்டேன் மாஸ் இருக்கும் உண்மையிலே சொல்ல படம் மாஸ் சரக்கு என் வைஃப்காக விட்டேன் வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன் அது அஜித் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க அவர் கெட்டப்பு கோட் ஷூட்டு இவருக்கு தடவை யாரும் நினைக்கிறேன்
கோட் ஷூட் மட்டும் இருக்கட்டும், எல்லா காஸ்டியூம்ஸ் அந்த டிராகன் போட்ட Dress அந்த மஞ்சள் கலரே ஒரு வைரலா நினைக்கிறேன் அந்த Dress. ஜிலேபி Dress இந்த சென்னையில நிறைய பேர் எல்லா மக்களுமே அந்த அந்த கோட் டிராகன் போட்ட சட்டை போட்டு வருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு அந்த சட்டை. ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். ஏன் இந்த கார்லயே நாங்கள் ரிவ்யூ பண்றோம்னா இந்த படத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்றத நாங்கள் கார்லயே உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். உடனே ரிவ்யூ பண்றோம். இந்த படம் கண்டிப்பா வந்து டிரைவர் கூட 1/2 மணி நேரம் கழிச்சு தாங்க வந்தாரு. அந்த டிராஃபிக் ஆயிடுச்சு. டிகே சினிமாவே ஃபுல் டிராஃபிக். 2 போலீஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண முடியல. பட்டாசுலாம் வெடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீன்லயும் தியேட்டர்ல எப்படி ஏஞ்சி கை தட்டினாங்கன்றது இந்த வீடியோ பார்த்து தெரியும் உங்களுக்கு. பாருங்க. போடுறோம் அந்த எக்ஸ்க்ளூசிவ் எல்லாம் பாருங்க. எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ இது உங்களுக்கு எடுத்தது. நாம சொல்ற புய் நினைச்சு கூடாதுல நீங்க. ஒரு பொண்ணுலாம் டான்ஸ் ஆடுனா பாருங்க அந்த ஆலுமா டோலுமா சாங்குக்கு என்ஸ்டா சேர் மேல ஏறி குதிக்கிறா. நான் எந்த படத்துல அஜித் பாக்குறதா அவரை பாக்குறதா அதோட எண்ட்ல ஒரு கிரெடிட் கார்டு அந்த போடுவாங்கல்ல ப்ளூபர்ஸ் மாதிரி ஒன்னு போடுறாங்க. டைட்டில் முழுக்க ஸ்டாண்டிங் ஓவேஷன் சொல்லுவாங்கல்ல. முடியல எனக்கு முடியல. ஆடியன்ஸ் எல்லாம் நின்னு அந்த ஃபுல் ஒரு 4 நிமிஷத்துக்கு எந்த டைட்டில் சாங் நின்னு அதை பார்த்துருக்காங்க. ஏன்னா அது போற ப்ளூபர்ஸும் சரி, அதாவது அவர் பண்ண அந்த எல்லா விஷயம், அதாவது ஒரு 2 சோஃபால உட்காந்துருக்காங்க, தலைவரை பார்த்து ஏஞ்சிக்கிறாங்க, இவரே உட்காருன்றாரு, அந்த தன்னடக்கம் அது எல்லாமே இல்லை. அந்த ப்ளூபர்ஸ் நிறைய இருக்கு நினைக்கிறேன். எல்லாம் அடக்க முடியல. ஒவ்வொரு காட்சியும் சொல்லணும் ஆசைப்படுறேன். சரி, எனக்கு வீரா சொல்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லி நம்ம உங்களுக்கு அந்த இதை சர்ப்ரைஸை குறைச்சிக்கூடாது. நீங்க படம் பாருங்க. படம் பாருங்கன்னா ஒரே விஷயம் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ ஒரு கமர்ஷியல் மசாலா மூவி. படத்துல வந்து லாஜிக் பார்க்காதீங்க. ஏன்னா லாஜிக்கே கிடையாது படத்துல. இதனா இங்க போய் உட்காந்துருக்கா இங்க வந்திருக்கா அப்படின்னு எதுவும் பார்க்காது. ஏன்னா லாஜிக் இல்லாத ஒரு மேஜிக் தான் படம். அந்த படம் கண்டிப்பா இல்லை, லாஜிக் கிடையாது. வச்சு ஒருத்தர் ஒட்டுமே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவன் எங்க இவன் இந்த கல்புட்டிங்களா இருக்கான் வச்சு பாடல சொல்றான். எப்படி படம் அப்படின்னு சொல்லு. படம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அஜித் ஃபேன்ஸ் இல்லைனாலும் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலி கொஞ்சம் ரசிப்பாங்க, ரொம்ப ரசிப்பாங்களான்றது தெரியல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட் ஃபன்னாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு 2 நாள்லேயே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபன் இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? கிங்ஸ்லியோட போர்ஷன்லாம் தாறுமாறு காமெடி. ஐயோ அதெல்லாம் எல்லாத்தையும் அதெல்லாம் நீங்க பாருங்க. என்ன காமெடி? அவங்க பையன் அதே அந்த தொட்டு பேசும் கிங்ஸ்லே ஆடுவாரு. கிங்ஸ்லே டான்ஸ் ஆடுவாரு. அதெல்லாம் ஃபன்னோட உச்சகட்டம். தியேட்டரே ஆடுது. தியேட்டரே ஆடுது. கிங்ஸ்லே மட்டும் ஆடலாங்க. ஆக்சுவலி தியேட்டரே ஆடுது. தியேட்டர் ஷேக் ஆகல. மக்கள் எல்லாம் ஆடுறாங்க. எல்லாமே கிறிஸ்பா பார்த்து டைரக்டர் தெரிஞ்சு இதாவது ஒவ்வொரு சீனுமே வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியே கொடுத்துருக்காரு மச்சி. லைக் இந்த சீன்ல அந்த ஆடியன்ஸ் வெளியே போயிருவாங்க அப்படின்னு ஒரு மசாலா மியூசிக் கொடுக்கணும். அவர் ரசிச்சிருக்காரு. அவரு தலையை ரசிச்சிருக்காரு நினைக்கிறேன். இல்ல இங்க உட்காந்துட்டாரு. நம்ம ஆடியன்ஸா உட்காந்துட்டாரு. உட்காந்து என்ன நான் எப்படி அஜித்தை விரும்புவேன், எனக்கு என்ன பிடிக்கும் சின்ன வயசுல அதான் சொல்றேன்ல. நான் 25 வருஷமா அஜித் ஃபேனு. அந்த ஏஏல சின்ன இதை காமிக்கிறாங்க. அதோட திருக்க விடுது. ஆக்சுவலா மதுரையில இருந்து ஒரு பையன் வந்துட்டான் அப்படின்னு ஒண்ணே ஐயோ வேணாம் சொல்ல தப்பு. ஆடியன்ஸ் கேட்பாங்க மதுரை இருந்து பையன் வந்திருக்கான்னு சொல்ற பில்டப் எல்லாம் வந்து உண்மையிலே டான் இவ யார் ஏகே என்ன பண்ணிருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஐயோ திருக்க தியேட்டர்ல என்னால முடியவே இல்லை. மயக்கம் வந்து எனக்கு அது எந்திரிச்சு ஒன்று ஆடலாமா ஓடலாமா என்னென்னமோ தோணுதுங்க மைண்ட்ல. கை இருக்கும் கால் இருக்கும். அப்படி ஒரு படமா இருக்குது இது. வந்து நான் உண்மையிலே சொல்றேன், ஃப்ரம் த ஹார்ட் சொல்றேன். நான் போய் சொல்லல. மற்ற ரிவ்யூஸ்லாம் பண்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் கிடையாது. இது உண்மையிலேயே இது நான் வந்து ரசிச்சு பார்த்த படம். அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மூவி உண்மையிலே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த கேஜிஎஃப் ஈக்குவலா இருந்தது படம். ஆமா அத நான் சொல்றேன். அந்த கேஜிஎஃப்ல கூட ஹீரோ வந்து காமெடி பண்ண முடியல. ஃபுல்லா ரஃப் அண்ட் டைப்பா காமெடி இருக்கு. அஜித் இறங்கி ஒரு ஃபன் இருக்கு இதுல. ஆக்சுவலா ஒரு பெரிய டான்னா நீ இப்ப சீரியஸா பாங்களா அது இருக்காது. வந்துட்டேன் மாமே அப்படின்னு சொல்றது அப்படின்னா ஒரு குட் பேட் அந்த த்ரிஷாக்கும் இருக்கணும். அந்த இன்ட்ரோ பிளாக்ல மொட்டை பேங்க்னு சொல்றதெல்லாம் வந்து காமெடி தான் இருக்கும். பட் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு சொல்றேன். அது எங்கேயுமே வந்து இந்த சீன் தேவையில்லை. அது முக்கியமா மச்சி எல்லாரும் சொல்ற விஷயம். நான் ரிவ்யூல படம் லேகா இருக்கணும். இந்த படத்துல லேகே கிடையாது. தியேட்டரை விட்டு வெளில வந்துட்டோம். இப்போ இன்டர்வியூஸ்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா ஒரு சேனலில் வந்து
என் குருநாதர் போயிட்டு ஆடுறாருங்க. அவர் மீறி பொண்ணுங்க பசங்க எல்லாம் எந்த யூடியூப் சேனல் நீங்க பாருங்க. நான் உங்களை பார்த்துட்டு நான் மைக்க பிடிக்கிட்டு கத்துறேங்க. மேபி அந்த யூடியூப் சேனல் லிங்க் நான் எடுத்து நான் போடுறேன். உங்களுக்கு பாருங்க நான் எப்படி கத்துறேன் தெரியும் உங்களுக்கு. நீங்க மட்டும் இல்ல தியேட்டரே கட்டிச்சு தியேட்டரே அல்ல அந்த மைக்கெல்லாம் பிடிச்சி பிடுங்குறாங்க. ஏன்னா அவ்வளோ இவர முடியல. ஆடியன்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதாவது சொல்லணும் நம்ம வெளியே. ஏன்னா ஒரு நல்ல படத்தோட ஒரு இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்தை வந்து வெளியே சொல்லணும் கண்டிப்பா. நான் தாண்டா உனக்கு வில்லை. 4 பேர் போய் சேரணும். இது அவ்வளோ ஒரு மாஸ் மூவி. மூக்கு இருக்கும் மொழி இருக்கும். குட் பேட் அக்லி வேற லெவல் மூவி. ஜிபியூன்னு சொல்றாரு. காட் பிளஸ் யூ. காட்டும் கிடையாது அக்லியும் கிடையாதுங்க. செம்ம குட்டிங்க. சத்தியம் மச்சி இது குட் பேட் அக்லி இல்ல. வெறும் குட்டு மட்டும் தான் இது. மச்சி உனக்கு கேள்விப்பட்டியா? ரோனி தியேட்டர்ல வந்து மார்னிங் ஷோலே வந்து பிக்ஸ் மிட்டாய் கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். ஏன் சொல்லு? உங்களுக்கு தொண்டை எனக்கு போச்சு தெரியாம போயிடுச்சு. நீங்க மறக்காம ஒரு பாக்கெட் விக்ஸ் மிட்டாய் ஹால்ஸ் மிட்டாய் அப்புறம் வேற ஏதாவது சிறப்பு இருக்காம சிறப்பாக வாங்கிட்டு போறேன். ஏன்னா அவ்வளோ கத்துவீங்க தொண்டை கண்டிப்பா கட்டிக்கும். அதனால சேஃபுக்கு பிக்ஸ் மிட்டாய் வாங்கிட்டு போயிருங்க. படம் அப்படி ஒரு படம். ரொம்ப வருஷம் ஆச்சுல. I miss you. ஓகே இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சேனல்ல வரப்போகுது. நாங்கள் படம் பார்த்து பேச போறோம். தொடர்ந்து பார்த்தே இருங்க. மணி டாக்ஸ். பாய்.